அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மத்திய பட்ஜெட் குறித்து தனிப்பட்ட என் கருத்தாக சில கேள்விகளை மத்திய அரசிடம் கேட்கின்றேன். ஐயா, நேற்று இந்திய பொருளாதாரத்தில் இதுவும் ஒரு அங்கம் என்பதற்காக சொல்கிறேன். என் குடும்பத்தில் நடந்தது. நேற்று எனது மனைவி, ஐயா, நீங்கள் ஒரு 5 சதுரம் வீட்டை 13 ஆண்டுகளாக கட்டி வருகிறீர்களே, என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு வங்கிக்கு சென்று லோன் வாங்கி ஒரு 5 லட்சம் லோன் வாங்கி அந்த வீடை கட்டி முடிக்கலாமே என்றார்கள். நான் பல அனுபவங்களை பெற்றிருந்தாலும் என் மனைவியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலூரில் ஆரணி ரோடில் இருக்கக்கூடிய அந்த கனரா வங்கி, அதாவது சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியாக மாற்றப்பட்டது. நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் பயனாளராக இருக்கிறேன், உறுப்பினர்களாக. நான் சென்று கேட்டபொழுது தெரியும், எனக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் என் மனைவியின் வற்புறுத்தினால் அங்கு செல்லபோது அங்கே கேட்டேன். அவர்கள், உங்கள் பெயரில் வீடு இருக்கிறது, பட்டா இருக்கிறது, அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறீர்கள், ஈசி இருக்கிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கும் தொகையை நீங்கள் அரசாங்க பதிவேட்டில் வேலை இருந்தால் அவர்களின் ஊதியம் இங்கு பெறப்படுமானால் லோன் தருகிறோம். இந்த சொத்தின் பேரில் லோன் தர முடியாது. இதுதான் மத்திய அரசின் உள்நோக்கம் அல்ல, உண்மையான நிலை. இதே பிரைவேட் வங்கி தனியார் நிறுவனங்களில் வட்டி அகிதம் தலை தூக்க முடியாது, வாழ முடியாது என்பதற்காக 13 ஆண்டுகளாக நான் அந்த வீடை இப்பொழுது சிறுக கட்டி வருகிறோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், மத்திய அரசினுடைய பட்ஜெட் குறித்து வாதங்களுக்கு இதை முன்வைத்தேன். அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மதிப்புக்குரிய அம்மையார் சீதாராமன் அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, அமித்ஷா உள்துறை அமைச்சரும் சரி, யாராக இருந்தாலும், ஐயா, ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கும் பொழுது தயவு கூர்ந்து இனி ஒரு காலங்களில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை மலைவாழ் மக்கள், குக்கிராமங்கள், அன்றாடம் வாழ்க்கைக்கு வழி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய கிராமவாசிகளிடம், நகரவாசிகளிடம் நேரடி ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன குறை என்று கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும், எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலை இல்லை, இப்படி விலைவாசி இருக்கிறது, எங்களால் உண்ண முடியவில்லை, பொருள் வாங்க முடியவில்லை, இதுதான் பேசுவார்கள். இதன் அடிப்படையிலே ஒரு நாட்டின் முன்னேற்ற வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டமைத்து அவர்கள் அந்த மத்திய பட்ஜெட்டில் ஏழைகளுக்கு என்றும் பணக்காரர்களுக்கு என்றும் பராபட்சம் பாராமல், நீங்கள் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கும் பட்ஜெட்டில் மனித குலமாகிய இந்திய மக்களாகிய நாங்கள் அனைவரும் நலமுடன் வாழ இருக்கும். இங்கே மாநில அரசுக்கு நீங்கள் பல லட்சம் கோடி ஒதுக்கியதார்களாக மதிப்புக்குரிய அண்ணாமலை தம்பி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு வழங்கும் நிதியை சரியான முறையில் செலவழிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை தணிக்கை குழு, அதாவது ஆடிட்டிங் தணிக்கை குழு இருக்கிறது, அதனிடம் மாநில அரசுகள் ஒப்படைக்கிறது. இது படிக்க தெரியாத எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அவர்கள் வழங்கிய பணம் யாரிடம் இருக்கிறது? மறைந்த தலைவர் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் எடுத்து சென்று விட்டாரா, அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறாரா, அல்லது அவர்கள் வழியில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையான நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களா? இதை கண்டுபிடித்து தயவு செய்து மத்திய அரசு தனிப்பட்ட முறையில் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கும் போது மக்களுக்கு வங்கிகள் ஒரு லோன் வழங்கும் போதோ அங்கே எதற்காக மறுக்கப்படுகிறது? அதற்கு இந்த லோன் இவர்களுக்காக மறுக்கப்படுமானால் நீங்கள் இந்த எண்களிலே தொடர்பு கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதற்கு நீங்கள் இதில் புகார் அளிக்கலாம் என்று ஒவ்வொரு வங்கியிலும் எழுத்து மூலியமாக ஒரு பலகையை வையுங்கள். அப்பொழுது தனிப்பட்ட மக்கள், ஏழ்மை மக்கள், என்னை போன்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களை அணுகலாம். இது மத்திய அரசின் கடமை. மாநில அரசினால் இது லோன் வழங்க இயலாது, கடன் வழங்க. அதே சமயம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு பல லட்சம் கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இப்படிப்பட்ட பேங்க் வங்கிகளில் பல லட்சம் கோடியை கொடுத்து இழந்திருக்கக்கூடிய நிலையில் சராசரி என்னை போன்ற மக்களை பாதிக்கும் போது இந்த பட்ஜெட் என்பது நிச்சயமாக ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடியதான் இருக்கிறது என்பது எனது ஆய்வின் மூலமாகவும் நான் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையிலும் சொல்கின்றேன். எனவே ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கும் போது நிறுவனர்கள், வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் இவர்களை வைத்து ஆராய வேண்டாம்.
பொதுமக்களை கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடை தொடர்பு கொண்டு அவருடைய குறைகளை கேட்டு மத்திய அரசோ மாநில அரசோ அந்த பட்ஜெட்டை தயாரித்து வெளியிடுங்கள். இதுதான் எனது வேண்டுகோள். தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் இது போன்று, அதாவது இப்பொழுதெல்லாம் வீட்டு வாடகை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் வாடகை எவ்வளவு வருகிறதோ அதன் அடிப்படையில் தான் சொத்து வரி என்று விதிக்கப்பட்டது. நான் சொல்வதெல்லாம் இனிமேல் எந்த வரி எது விதிக்க வேண்டுமானாலும் மாநில அரசுகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விடுங்கள். மக்கள் நல பணியில் ஈடுபடக்கூடிய மாநில அரசுகள் இந்த வரி விதிப்புகளை இப்பொழுது மாநில அரசுகளுக்கு கனிம வலியம், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய கந்தகம், இரும்பு இவைகளை எடுக்க மாநில அரசுகளுக்கு வரி விதிக்க உரிமை உண்டு என்றது உச்சநீதிமன்றம். இதுபோல் அனைத்து வரிகளையும், மின்சாரம் முதல் கொண்டு அனைத்து வரிகளையும் மாநில அரசுகளே மக்களை அனுசரித்து விதிக்க வழிவகை செய்யும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது வாதம். நன்றி, வணக்கம்.